நாம் தேவனுடைய வசனத்துக்கு நேராய் நாம் திரும்புவோம். சகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். சகரியா 9 12வது வசனம் 13வது வசனம். சகரியா 9 12 13. நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே தருவேன். நான் எனக்கென்று யூதாவை நானேற்றி, யூதாவை நானேற்றி, எப்பிராயிமிலே வில்லை நிரப்பி, சீயோனே உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். அதில் இந்த 12வது வசனத்தை நீங்கள் கவனமாய் கவனிக்க வேண்டும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதிகளுடைய தேசத்திலே அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற பொழுது, சித்திரவதைகளை அனுபவித்து கொண்டிருக்கிற பொழுது, அவர்களை நோக்கி தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசின வார்த்தை, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன். இதுதான் கர்த்தர் இந்தோடு பேசுகிற வார்த்தையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடந்த வாரம் நான் உங்களோடு பேசும்போது சொன்ன வார்த்தை நீங்கள் எவ்வளோ பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அநேகருக்கு அது பிடிக்காத வார்த்தைகள். ஏன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், மேலே வைப்பார், அப்படி வைப்பார், இப்படின்னு எல்லாம் சொன்னால் அங்கேருந்து எப்படி வரும் தெரியுமா? அல்லேலூயா, ஆமேன் அப்படிங்கிற சத்தமெல்லாம் விசுவாசிக்கிட்டு இருந்து வரும். ஆனால் நான் கடந்த வாரம் என்ன சொன்னேன்? நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழும்போது ஆண்டவர் நம்மை தண்டிக்கிறவர் அல்ல, இயேசு நம்மை தண்டிக்கிறவர் அல்ல. அவர் அன்பான தேவன். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை எதற்காக பிடித்தாரோ, நம்மை எதற்காக அழைத்தாரோ, தாயின் வயிற்றிலே கருவாய் உருவாவதற்கு முன்பதாகவே அவருடைய கண்கள் உங்களையும் என்னையும் கண்டது. ஆமென். ஆமாம். உங்களை இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரும்போது நீங்கள் என்ன சொல்லணும்? ஆமென், ஆமென்னு சொல்லணும். ஆமாம். உங்கள் எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்னால், இப்போ உங்களுக்கு ஒரு சாயல் இருக்குல்ல, விஜயம்மான்னா இப்படி தான் டக்குன்னு என்ன செஞ்சலாம், அந்த அம்மாவை பார்த்தோன்னே இவங்க விஜயம்மா, இவங்க சைனி அம்மா, இவங்க வடிவு, அப்படின்னு எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்? ஒரு சாயல், முகச்சாயல். இந்த சாயல் இன்னதென்று தாய் வயிற்றுக்குள்ள கருவா இருக்கும்போது தெரியுமா? தெரியாது. குழந்தை பிறந்ததுக்கு பின்னால் கூட தெரியாது. குழந்தை 1 மாதம் 2 மாதத்தில் பார்க்க போகும்போது இன்னும் அப்பா மாதிரியே இருக்குது அப்படிம்பாங்க. அதே 1 வருஷம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அம்மா மாதிரிம்பாங்க. அப்புறம் ஒரு 3 வருஷம் ஆகும்போது தாத்தா மாதிரிம்பாங்க, அப்புறம் பாட்டி மாதிரிம்பாங்க. சாயல் என்ன ஆகிட்டே இருக்குதுங்க, மாறி கடைசியாக ஒரு உருவத்தில் வந்து நிற்கிது. அப்போ வயிற்றுக்குள்ளே நம்ம சாயலை யாரும் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த சாயல் இன்னதென்று உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தினுடைய நோக்கம், உங்களை பிடிச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, உங்களை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம், எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நோக்கம் இருக்குது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எல்லாரை குறித்தும் ஒரு தேவ சித்தம் இருக்கிறது. இது இன்னைக்கு சபை மறந்துடுச்சு. இன்னைக்கு சபை என்ன பண்ணிடுச்சுங்க? சபைனா விசுவாசிங்க தான்.
ஆமாம், என்னை குறித்து தேவன் என்ன வச்சிருக்கிறாரு, என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு, என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, அதெல்லாம் விட்டுட்டு நாம் ஒரு திட்டத்தை போட்டுட்டு நம்ம வாழ்க்கையை குறித்து நான் இப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், எனக்கு இதை நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அதை செஞ்சு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர் என்னவாக்கிட்டோம், வேலைக்காரர்களாக ஆக்கிட்டோம். நமக்கு அவர் எல்லாம் நாம் கேட்குறதெல்லாம் அவர் என்ன பண்ணணும், நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நமக்கு அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் நாம் அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னு என்ன செய்யறதில்ல, நம்முடைய வாழ்க்கையில் கேட்கறதே இல்லை. அப்படியே ஒரு சித்தம், ஒரு விருப்பம், ஒரு வெளிப்பாடு வருதுனாலும் அது நமக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஓகே. அது நமக்கு பிடிக்காத மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியல, அதுக்கு 1008 கண்டிஷனை போட்டு அதுக்கு 1008 காரணத்தை சொல்லி அதை நாம் எப்படியாவது என்ன பண்ணிடணும், தட்டி கழிச்சிடணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் பாவமே செய்ய தேவையில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, என்ன செய்ய தேவையில்லை, பாவமே செய்ய. நீங்கள் யாரையுமே கொலையெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் யாரையும் விபச்சாரமெல்லாம் பண்ண தேவையில்லை. உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை எதற்காக அழைத்தாரோ, உங்களை குறித்து தேவ சித்தம் எதுவோ அதை நீங்கள் செய்யாத பட்சத்தில் தேவனுடைய இருதயம் வேதனைப்படும், தேவனுடைய இருதயம் துக்கப்படும். நான் ஏற்கனவே அந்த பைபிள் ஸ்டடியில் சொன்னேன், ஒரு பேனா 5 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அல்லது 10 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அந்த பேனா எழுத மாட்டேங்குது, என்ன பண்ணுவீங்க, என்ன பாப்பா பண்ணுவேன், 5 ரூபாய்க்கு ஒரு பேனா வாங்கியிருக்கிற, எழுதி பார்க்குற, எழுத மாட்டேங்குது, என்ன பண்ணுவேன், வேறு பேனா வாங்கறதுக்கு முன்னால் அந்த பேனாவை என்ன பண்ணுவேன், உதறி பார்ப்பேன், உதறுவேன், அப்போ எழுத மாட்டேங்குது, ஊதுவீங்க, அப்பவும் எழுத மாட்டேங்குது, தட்டி பார்ப்பீங்க, அப்பவும் எழுத மாட்டேங்குது. சிப்பா, எவ்வளவுக்கு வாங்கின பேனா, 5 ரூபாய்க்கு வாங்கின பேனா எழுதலின் உடனே மனசுக்குள்ள என்னென்னலாம் ஒரு தட்ட தோணுது, உதற தோணுது, கழட்டு ஃபூன்னு என்ன சொல்லி தோணுது, ஊத தோணும். எதையாவது செஞ்சு அந்த பேனாவை என்ன பண்ண வைக்கணும், எழுத வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்குன்னா, அவர் ரத்தத்தையே கொடுத்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு, அவர் சித்தத்தை உங்க வாழ்க்கையில செய்யணும்னு ஊதுவாரா, ஊத மாட்டாரா, தட்டுவாரா, தட்ட மாட்டாரா? இதுக்கு எதுக்குமே நான் கீழ்ப்படிய மாட்டேன்னா அப்புறம் தூக்கி எறிவாரா, எரிய மாட்டாரா? எரிய மாட்டாரா? அதுதான் நமக்கு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. தட்டில் என்ன ஆயிரணும், நம்ம அவர் சித்தத்துக்கு வந்துடணும். அல்லேலூயா. அப்படியே மீறி வரலன்னா அதை விட பரிதாபமான நிலைமை வேறு எதுவுமே இந்த உலகத்தில் நான் சொல்லுங்க, வேதம் சொல்லுது, வேதம் சொல்லுது. நான் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், நான் பேசுகிறேன் அப்படின்னால எங்கேயுமே தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. ஸ்தோத்திரம். ஆமாம் ஆமாம். அதனால் தயவு செஞ்சு நல்லா வசனத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் என்னென்னா, இந்த மேன்மை, உயர்வு, ஆஸ்தி, அந்தஸ்து, பேரு, புகழ், அதை செய்வார், இதை எல்லாம் செய்வாருங்க, எல்லாமே செய்வார். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு ஏதாவது கெடுதல் செய்யணும்னு நினச்சிருக்கீங்களா? சொல்லுங்க யாராவது. நாளைக்கு காலை ஒடிக்கணுங்க என் பிள்ளைய, நினச்சிருக்கீங்களா? இல்லை. ஆமாம். சில நேரத்தில் பிள்ளை சேட்டை பண்ணியிருப்பான், ஸ்கூலில் வந்து நமக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கோம், வரட்டு இன்னைக்கு அவன் காலை ஒடிச்சு போடுறான் பாரு அப்படின்னு நினச்சி சொல்லுவோம். ஆனால் ஒடிப்போமா? செய்ய மாட்டோம், தீங்கு செய்யவே மாட்டோம். சோத்துறேன். ஆனால் அதே மாதிரி கடவுள் நமக்கு என்ன செய்கிறவர் இல்லை, தீங்கு செய்கிறவர் இல்லை. ஆனால் ஆண்டவர் துக்கப்படக்கூடிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அது யாருடையது? பிசாசுடையது. அது யாருடைய சரக்கு? நீங்க தேவ சித்தம் செய்யாம வாழ்றீங்கன்னா அது யாருடைய வேலை? பிசாசு வேலை. தேவன் உன்னை எதற்காக அழைத்தாரோ அதை விட்டுட்டு நீ வேற ஒரு வழியில போற, அது யார் வேலை? பிசாசு வேலை. அப்ப பிசாசு அங்க வந்து உங்களை பிடிப்பானா பிடிக்க மாட்டானா? சொல்லுங்க. இந்த உதாரணத்துக்கு நீங்க ஒரு குழந்தைக்கு, சின்ன குழந்தைக்கு இப்படி சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களை சுற்றி வந்துக்கிட்டே சோறு ஊட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா, சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா
அந்த குழந்தைகிட்ட கொஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பீங்க. அந்த குழந்தை தாண்டி எங்கேயாவது ஒரு ஓட பார்க்குது. அப்போ என்ன சொல்லுவீங்க? ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. கள்ளம் வர்றான், போனீங்கன்னா அங்கே என்ன பண்ணிக்குவான்? பிடிச்சிக்குவான். நம்ம ஊரில் பித்தான் வரான்னு சொல்லுவாங்க. யாரு? பித்தன், பூச்சாண்டி, அப்புறம் ரெண்டு கண்ணு. அப்போ நீங்களே எத்தனை கண்ணு? யாரோ ஒருத்தன் எவனோ ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான்? ஆமாம், அல்ல நான் என் பிள்ளைய நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மிரட்டி வச்சுக்கிட்டு இருந்தேன். என்னன்னா முச்சாங்குட்டி. ஆமாம், செல்லத்துக்கும் அதுதான், மிரட்டுறதுக்கும் அதுதான். இப்படி வந்து நம்ம எதையோ ஒன்று ஒரு கற்பனையாக ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அந்த குழந்தைய என்ன பண்ணுறோம்? நம்ம மிரட்டி கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு போகிறோம். அதே போல தாங்க நம்ம எல்லையை விட்டு, நாம் ஆண்டவரை விட்டு எல்லையை விட்டு தாண்டி போகும்போது நீங்கள் நல்லா ஜெபிக்கலாம், நல்லா பைபிள் படிக்கலாம், நல்லா ஆராதிக்கலாம், எல்லாமே ஊழியமே செய்யலாம். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, இந்த விதியிலிருந்து யாராலையும் தப்பவே முடியாது. ஆமாம், ஒரு 3 வசனத்தை ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கிறேன். டக்குன்னு படிங்க பார்க்கலாம். ஆமாம், லூக்கா 22, லூக்கா 22ஆம் அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் 31, 32. பின்னும் கர்த்தர் சீமோனே இதோ கோதுமையை சுலகினாலே புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். கவனிங்க, நானும் இருங்க போதும், இந்த ஒரு வசனமே போதும். யார் வந்து உத்தரவு கேட்டா? சாத்தான் வந்து யாருக்கிட்ட கேட்டா? கர்த்தருடைய ஏசப்பாட்ட கேட்டிருக்கிறாங்க. ஆமா, என்னன்னு கேட்டிருக்காங்க? புடைக்கிறதுக்கு. முரத்தில் போட்டு சுலகுனா முரத்தில் போட்டு புடைக்கிறதுக்கு. ஆமாம், ஒரு பெரிய முறமாட்டை செஞ்சு அதில் உங்களை உட்கார வச்சு இப்படி புடைச்சு பாருங்க. அப்படி கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி இருப்பீங்கன்னு. ஏன் என்ன உட்கார வச்சா முறமா என்ன ஆகி போயிடும்? உடஞ்சி போயிடும் சார். நீ கற்பனை பண்ணிக்கணும், பெரிய முறமா அதில் போட்டு புடைச்சா நெல் அரைக்கிற மிஷினு பார்த்தீங்கன்னா இப்படி நான் ஆடிக்கிட்டு இருக்கோம். குரணையெல்லாம் தனித்தனியாக போய்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் உங்களை உட்கார வச்சா எப்படி இருக்கும்? அவ்வளோ எல்லாம் எங்கே எல்லாம் தனித்தனியாக கலந்து போகிற மாதிரி ஆகி போயிடும். இப்போ சாத்தான் வந்து என்ன கேட்குறான்? புடைக்கிறேங்கிறான். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருங்க? உத்தரவு கொடுத்துட்டாரு. கூடவே 3 வருஷம் வச்சு பராமரித்து போஷித்த சீஷர்களை யாருக்கிட்ட கொடுக்குறாருங்க? பிசாசுக்கிட்ட கொடுக்குறாரு. இதில் ஏற்கனவே நான் பேசிட்டேன். இதுக்கு அதாவது பிசாசுக்கிட்ட கொடுக்கறதுக்கு ஆதாரம் இருக்குங்கிறதுக்கான வசனத்தை நான் உங்ககிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன். சரி, இப்போ 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், சீக்கிரம் டக்குன்னு 1வது வசனத்திலிருந்து 5வது வசனத்தோட வேகமாக படிங்க. உங்களுக்குள்ளே விபச்சாரம் முன்னென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமல் துக்கப்படாமலும் இருமாப்பாய் அடைந்திருக்கிறீர்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாய் இருந்தும் ஆவினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூட வந்திருக்கையில் அப்படி. இந்த சபையில் என்ன நடந்திருக்குது? ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கிறான்? விபச்சாரம் பண்ணியிருக்கிறான். சோத்திரம். அது புறஜாதிகளுக்குள்ள கூட சொல்லக்கூடாத ரொம்ப மோசமான ஒரு விபச்சாரம். சரி, இப்போ படிங்க. அப்படியே விபச்சாரம் பண்ணவன ஏன் அப்படிப்பட்டவனுடைய ஆவி அப்படி ஏன் அந்த சபைக்குள்ள வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்றாருன்னு கவனிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி. நல்லா சொல்லுங்க மறுபடியும். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படணும். எப்படிப்பட்டவனுடைய ஆவி? 2 பேரை 3 பேர்த்தும் தெரியுது. பாவம் பண்ணினவனுடைய ஆவி.
நீங்க விபச்சாரம் மட்டும் எடுத்துக்காதீங்க. ஒரு பாவம் செய்தவனுடைய ஆவி தான் கர்த்தர் ரட்சித்திருக்கிறாரு. ஆவியில தான் நீங்க மறுபடியும் என்ன செஞ்சிருக்கீங்க? பிறந்திருக்கிறீங்க. அப்படி பாவம் செஞ்சவனுடைய ஆவி எங்க போயிடக்கூடாது? நரகத்துக்கு போயிடக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாது. ஏன்னா அது விலை கொடுத்த ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? வாங்கி இருக்கிறாரு. ஆகவே கர்த்தருடைய அந்த நாளிலே அப்படிப்பட்டவனுடைய ஆவி ரட்சிக்கப்படணும், காப்பாற்றப்படணும். அது தேவனிடத்துல வந்து என்ன பண்ணணும்? சேரணும். எல்லாரும் ஒரு நாள் எங்க தான் போய் சேர போறோம்? நல்லா கவனிங்க. பாவம் செய்யாதவங்களும் எங்க போய் தான் சேர போறாங்க? ஆண்டவர்கிட்ட தான் போய் சேர போறாங்க. பாவம் செஞ்சவனும் எங்க தான் போய் சேர போறான்? ஆண்டவர்கிட்ட தான் சேர போறான். ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னு கவனிங்க. ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக. என்ன அழிவு? மாம்சத்தின் அழிவு. மாம்சத்தின் அழிவுனா மாம்சத்தின் வேதனை, சரீரத்துல வேதனை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். யார்கிட்ட ஒப்பு கொடுக்கிறாரா? எதுக்கு? சரீரம் என்ன பண்ணணும்? அழிக்கப்படணும். சரீரம் வேதனைப்படணும், ஆவி ரட்சிக்கப்படணும். சொல்லுங்க. சரீரம் அழிக்கப்படணும், ஆவி ரட்சிக்கப்படணும். இப்ப சரீரத்தை யார்கிட்ட கொடுக்கிறாரா? சாத்தாங்கிட்ட. ஆவி சாத்தாங்கிட்ட கொடுக்க மாட்டார். இப்ப சாத்தான் சரீரத்தை எடுத்தானா என்ன பண்ணுவான்? அவங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குது? ஜாதி, பலவீனம், சமாதானம் இல்லாதது, துக்கம், வேதனை, சண்டை, வைராக்கியம், இதெல்லாம் அவன் கொடுப்பான். எதுக்கு? இது வரும்போதாவது ஐயோ நாம ஆண்டவருடைய பிள்ளையாச்சே, நமக்கு எப்படி இப்படி ஒரு வியாதி வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு ஆண்டோட சமூகத்தில் போய் என்ன பண்ணணும்? உட்காரணும். ஆமா. யாக்கோபுடைய மனைவி பேர் என்ன? ஈசாக்குடைய மனைவி பேரு ரெபேக்கா. அவ மலடியா இருந்தா. ரெபேக்கால் மலடியா இருக்கிறாருன்னு ஈசாக்கு என்ன பண்ணாரு? வெட்டி போட்டு ஜெபம் பண்ணார். கர்த்தர் கற்பத்தை கொடுத்துட்டார். 2 குழந்தை வந்துருச்சு. உள்ள 2 என்ன பண்ணிக்குது? சண்டை போட்டுக்குது. வயிற்றுக்குள்ள சண்டை போட்டா தாங்க முடியுமா? வெளியில உயிரோடு இருக்கும் போதே அவனுங்களுக்கு 2 பேர்த்துக்குள்ள என்ன கொண்டு போறாண்டாங்கிற அளவுக்கு போட்டி. அது எங்க ஆரம்பிச்சிருச்சுங்க? வயிற்றுக்குள்ளே பிரச்சனை. இப்ப வயிற்றுக்குள்ள 2 மோதிக்கிறதுனால இவளால என்ன பண்ண முடியல? தாங்க முடியல. உடனே என்ன பண்றா? எங்க ஓடுறா? கர்த்தரிடத்துல விசாரிக்கும்படி போகிறாள். வேதனை வந்தோடனே எங்க ஓடுறா? கர்த்தரிடத்துல விசாரிக்க போகிறா. அப்போ ஒரு விசுவாசினுடைய சரீரத்துல பலவீனம் வரும்போது, வியாதி வரும்போது, அவர் குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது, வாழ்க்கையில போராட்டங்கள் வரும்போது செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய சமூகத்துக்கு விசாரிக்க போகணும். அல்லேலூயா. ஆமா. போய் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்குது அப்படின்னா கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவாருங்க? பேசுவார், உணர்த்துவார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல காதுல பேசினாரு. தீர்க்கதரிசிகள் மூலமா தேவ சத்தம் எப்படி உண்டாச்சுங்க? காதுகளில் உண்டாச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் எங்க இருக்கிறாரு? நம்முடைய ஆவியில் இருக்கிறார், நம்முடைய இருதயத்திலே வாழ்கிறார். இயேசு எங்க வாழ்றாரு? இருதயத்துல வாழ்றாரு. அப்ப என்ன பண்ணுவாரு அவருங்க? பக்கத்துல இருக்கிற ஆளா இருந்தா காதுல பேசுவாரு. உள்ள இருக்கிற ஆளு உள்ள இருந்து இருதயத்துல பேசுவாரு, ஆவியில உணர்வை தருவாரு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமா. நீ இதை பண்ணுன, இப்படி பேசுன, இப்படி நடந்துகிட்ட, இதனால இப்ப பிசாசு என்ன பண்ணிருக்கிறான்? அவன் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டான் அப்படின்னு சொன்னாலும் சரி வந்துட்டு போறான். அவன் ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். பாவம், அவன் எங்க போவான்? என்ன விட்டா என்னம்மா? எங்க போவான்? பாவம். அவனும் பாவம் தானே. அப்படின்னெல்லாம் அவனுக்கு என்ன பண்ணக்கூடாது? நம்ம இடம் கொடுக்க கூட. உடனே மனம் திரும்பணும். உடனே என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். அப்பதான்
அந்த ஆவி என்ன ஆகப்படும்? ரட்சிக்கப்படும். அதற்காக சரீரத்தை யார்கிட்ட கொடுக்குறாரு பவுல்? சாத்தான். அப்போ சாத்தான் வருவானா வரமாட்டானா? ரட்சிக்கப்பட்டவங்களை தொடருக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. சரி, பாவம் செஞ்சவனைத்தானே தொடுவார் அப்படின்னா அடுத்த வசனத்தை படிங்களேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் முடிய. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் முடிய. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்தும் முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. நல்லா கவனிங்க, என்ன சொல்றாருங்க? விசுவாசம் உள்ளவனாரு, நல்ல மனசாட்சி உடையவனாயிரு. இந்த ரெண்டு தாங்க. ஒன்னு என்ன? விசுவாசம். 2 என்ன? நல்ல மனசாட்சி. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க கிட்ட மனசாட்சியே இல்லைங்க. என்ன கிடையாது? மனசாட்சியே கிடையாது. அது உங்களுக்குள்ள இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. தெரியும், உங்க மனசாட்சி உங்க கூட பேசும். எத்தனை பேருடைய மனசாட்சி பேசியிருக்கு? யாருடைய மனசாட்சி உங்ககிட்ட பேசுனதே இல்லையா? பேசியிருக்கு. இன்னைக்கு புரிஞ்சுக்குங்க, என்ன மனசாட்சி இருக்கணும்? நல் மனசாட்சி. ஆமா. படிங்க. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு என்ன பண்றாங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்க, தேவனுடைய பிள்ளையா வாழ்றாங்க. ஆனா எது இல்லைங்க? மனசாட்சி இல்லைங்க. மனசாட்சியில நல்ல மனசாட்சி இல்லைங்க. அதை என்ன பண்றாங்க? தள்ளி ரோரமா ஒருங்கிரு, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு அந்த மனசாட்சி தள்ளும் போது கூட யாரை தூக்கி வச்சுக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவர் தான் தூக்கி முன்னால வைக்கிறது. மனசாட்சி தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நீ விசுவாசங்கிற கப்பல்ல தான் பிரயாணம் போயிட்டு இருக்கிற. உன் வாழ்க்கை எங்க ஓடிக்கிட்டு இருக்குது? விசுவாசம் என்கிற கப்பல்ல. இப்ப நீ மனசாட்சியை தள்ளி விடும் போது நீ பிரயாணம் பண்ணுகிற உன்னுடைய பிரயாணத்தையே நீ என்ன பண்ற? மோசமாக்கிக்கிற. இது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, இந்த தீவிரவாதிங்க பார்த்தீங்கன்னா மனித வெடிகுண்டுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராஜீவ் காந்தியை கொன்னாங்க. அந்த அம்மா என்ன பண்ணா? தன்னுடைய உடம்புலயே பாமை வச்சுக்கிட்டு அவருக்கு மாலையை போடுற மாதிரி போட்டு கீழே குனியும் போது என்ன பண்ணாங்க? பட்டனை அழுத்தினாங்க. டபால்னு வெடிக்கும் போது இந்த அம்மாவும் செத்து போயிட்டா, ராஜீவ் காந்தி செத்து போயிட்டா, கூட வந்தவங்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அந்த மாதிரி இப்ப எப்படின்னா, படகுல ஏறிக்கிறது, ஏறிக்கிட்டு கூடவே என்ன தூக்கிட்டு போயிடுறது? அந்த கப்பலை சேதப்படுத்தக்கூடிய, அல்லது இந்த இன்னொரு பரசல்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரசல்ல போகும்போது ஊசி கையில் எடுத்து கோன் ஊசி எடுத்துட்டு போய் நங்கன்னு குத்திக்கிட்டே விளையாண்டுக்கிட்டு போறது. எப்படிங்க? பரசல்ல ஏறி உட்கார்ந்தாச்சு, பரசல் ஓட்டிக்கிட்டு போறாரு, கையில கோன் ஊசி எடுத்துக்கிட்டோம். நடுவான என்ன பண்றது? குத்துனா தண்ணி வருது, குத்துனா தண்ணி வருதுன்னு குத்திக்கிட்டே இருந்தா கடைசியா நிலைமை என்ன ஆகும்? ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, தண்ணி சீத்துன்னு வரும், விளையாடுற மாதிரி தெரியும், ஸ்தோத்திரம். அப்புறம் படகு முழுகும் போதுதான் ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, யாராவது என்ன வந்து என்ன செய்யுங்க? யாரு காப்பாத்துவா? யாரும் காப்பாற்ற முடியாது. ஆமா, விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார். இமேனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். இவர் பேரையே எழுதிவிட்டாரியா. உங்களெல்லாம் உதாரணத்தை சொன்னா கோபம் வருது. இங்க பைபிள்ல அவங்க 2 பேர்த்து பேரையும் என்ன பண்ணிட்டாருங்க? எழுதி மானங்கட எழுதி வச்சிருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தூஷியாதபடி, அவர்கள் நாமம் கெட்டு போகாதபடிக்கு, அவர்கள் தூசிக்கப்படக்கூடாதபடிக்கு, அவங்க சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். அவர்களை சாத்தானிடத்துல என்ன பண்ணாங்க? இப்ப இவங்க என்ன பண்ணாங்க? விபச்சாரம் எல்லாம் பண்ணல,
ஹலோ, என்ன பண்ணலைங்க? விபச்சாரம் பண்ணல, திருடல, என்ன பண்ணாங்களே தெரியல. என்ன இல்லை? நல்ல மனசாட்சி இல்லை. இன்னைக்கு உலகத்தில் தேடினாலும் கிடைக்காதது அதுதான். ஆமாம், அது உலகமும் நல்ல மனசாட்சி இழந்துருச்சு, கிறிஸ்தவங்களும் நல்ல மனசாட்சியை இழந்துட்டாங்க. தோத்துறோம். தான் தப்பு செஞ்சேன்னு யாரும் என்ன பண்ணுறது இல்லை இன்னைக்கு. ஆமாங்க, உண்மையில் நான் செஞ்சது தப்பு தாங்க. இந்த தப்பை என்ன நான் செஞ்சிருக்கவே, இப்படி நான் பேசியிருக்கவே கூட, அப்படி ஒத்துக்கிற மனசாட்சி நிறைய பேர்கிட்ட இன்னைக்கு இல்லை இல்லை இல்லை. இது எதர்சமான உண்மை. ஆமாம், இந்த உண்மை இருக்கிற வரைக்கும் நம்மளை சரீரத்தை யார் பிடிப்பா? சாத்தான் பிடிப்பான். யாரும் தப்பவே. நீங்கள் என்ன பிரசங்கத்தை வேணாலும் கேட்டுக்குங்க, எவ்வளோ பெரிய பிரசங்கியார்கிட்ட வேணாலும் போய் கேட்டுக்குங்க, வேதம் ஒருபோதும் பொய் சொல்லாது. வேதத்தில் இருக்கிறது ஒருபோதும் மாறவே மாறாது. ஆமென். இது ஒரு ஃபார்முலா. இப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து யார் கையில் போய் மாட்டிக்கிட்டாங்க? புறஜாதியாருடைய கையில் போய் மாட்டிக்கிட்டாங்க. சொல்லுங்க, யார் கையில் மாட்டிக்கிட்டாங்க? அப்படி புறஜாதியார் கையில் மாட்டினவங்க சும்மா வச்சிருப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? குனிய குத்திக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் என்ன செஞ்சாலும் இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் என்ன பண்ணவே முடியல, வெளியில வரவே முடியலைங்க. 4 அடி ஏற மாதிரி தெரியுதுங்க, 5 அடி என்ன பண்ணிடுது, கீழே இறங்கிடுதுங்க. அப்புறம் அப்படியே தம் கட்டி ஜெபம் பண்ணி பைபிள் படித்து அதை படித்து மறுபடியும் ஒரு 3 அடி ஏறுறங்க, ஒரு 5 அடி மறுபடியும் என்ன பண்ணுதுங்க. இப்படியே தாங்க என் பொழப்பு இருக்குது. அப்படின்னா நாம் எங்கே இருக்கிறோம் தெரியுமா? சிறைச்சாலையில் இருக்கிறோம். எங்கே இருக்கிறோம்? நாம் கைதிகள், சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. உங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை, உங்கள் சரீர சுகத்தில் முன்னேற்றம் இல்லை. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதில் யாருக்கும் விதிவிலக்கே கிடையவே கிடையாது. இன்றைக்கெல்லாம் சில சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா, விசுவாசிகளுக்கு நோய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீ என்ன பாவம் பண்ணியே தெரியல, போய் ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணு, மன்னிப்பு கேட்டு அறிக்கை இடும்பாங்க. இதே ஊழியக்காரருக்கு வியாதி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் கர்த்தருக்காக பாடுபடுகிறோம். என்னங்க, எங்களுக்கெல்லாம் வியாதி வந்தால் நாங்களாம் என்ன பண்ணுறோம்? கர்த்தருக்காக ராத்திரி பகலாக உழைக்கிறதுனால கர்த்தர் என்ன வந்துருச்சுங்க. ஆனால் அதே விசுவாசி அவனும் ராத்திரி பகலாக தான் உழைக்கிறான். வியாதி கர்த்தரிடத்திலிருந்து வருவது இல்லை. ஆமே, ஊழியம் செஞ்சால் வியாதி எல்லாம் வராது. ஊழியம் செஞ்சால் வியாதி நல்லாகணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அட்டூழியம் செஞ்சால் வியாதி வரும், ஊழியம் செஞ்சால் வியாதி சுகமா. அப்போது இதில் ஊழியக்காரன் விசுவாசி அப்படின்னு எந்த பாகுபாடும் கிடையவே கிடையாது. இந்த வேதம் ஊழியக்காரனுக்குன்னு தனியாக எழுதப்படலை, விசுவாசிகளுக்குன்னு தனியாக எழுதப்படலை, எல்லாத்துக்கும் ஒன்னே தான். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்கு என்ன சொல்லுகிறதோ அதே தான் இதை எடுத்து போதிக்கிறவனுக்கும். ஆமென். ஆனால் பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா விசுவாசிகளை விட ஊழியக்காரனுக்கு அதிகம்னு வேதம் சொல்லுது. ஆமென், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு 1 அடி விழுந்துச்சுன்னா எனக்கு எத்தனை அடி? 2 அடி. ஆமென், ஹல்லேலூயா. அதனால நீங்களும் ஜாக்கிரதையா இந்த பூமியில வாழணும், நானும் ஜாக்கிரதையா வாழணும். இந்த பிரசங்கத்தை நீங்களும் ஜாக்கிரதையா கேட்கணும், நானும் இந்த பிரசங்கத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆமா, கவனிங்க. இப்போ நம்மளாம் யாரு? உண்மையிலேயே இந்த பாதிப்பெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கு அப்படின்னு சொன்னா நாம யாரு? சிறைக்குள் இருக்கிறவர்கள், சிறைக்குள் இருக்க கைதி, சிறைக்குள் இருக்கிற கைதி. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையுடைய பிள்ளைகளேன்னு கூப்பிடல, நம்பிக்கையுடைய ஜனங்களே அப்படின்னு கூப்பிடல, நம்பிக்கையுடைய என் தேசமேன்னு கூப்பிடல,
நம்பிக்கையுடைய சிறைகளே அப்படிங்கிறார். என்ன என்ன சிறை? அதனால பயப்பட வேண்டாம். நீங்க எந்த சிறையில போய் மாட்டி இருந்தீங்கனாலும் உலகத்தானுக்கு நம்பிக்கை கிடையாது. உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்னை நேசிக்கிற ஒரு உயிரோட இருக்கிறார். என் ஆண்டவர் உயிரோட இருக்கிறார். என் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லி அல்லேலூயா சொல்லுங்க. என் சிறையிருப்பு மாறும். நான் இப்படியே வாழ போறது இல்ல, இப்படியே நான் அழிஞ்சு போறது இல்ல. என் சிறையிருப்பை கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? மாற்றுவார். என்னை சிறையிருப்புக்குள்ள ஒப்பு கொடுத்தது யாரு? கர்த்தர். அந்த ஒப்பு கொடுக்கிறதுக்கு காரணமா இருந்தது யாரு? நான். இப்ப மாற்றக்கூடியவர் யாரு? கர்த்தர். மாற்றுவதற்கு காரணமா இருக்க வேண்டியது யாரு? நான். நல்லா புரிஞ்சுக்கணும். சிறையிருப்புக்குள்ள போறதுக்கு காரணம் நான். சிறையிருப்பிலிருந்து வெளியே வர்றதுக்கு காரணம் நானா. சிறையிருப்புக்குள்ள அனுப்புனதும் கர்த்தர், சிறையிருப்புலேருந்து வெளியே கொண்டு வர்றதும் கர்த்தர். நல்லா புரிஞ்சுக்கணும். விளங்கிச்சா? சரி, மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். மல்கியா 6:7. மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். நான் கர்த்தர். என்ன சொல்றாருங்க? நான் கர்த்தர். நான் கர்த்தர். நான் மாறாதவர். நான் மாறாதவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ஒருபோதும் நான் சொல்லுங்க. நான் மனிதன் சொல்லுங்க. மனுஷங்களை நீங்க என்ன சொல்லணும்? நான் மனுஷி. நான் யாரு? சத்தமா சொல்லுங்க. மாறக்கூடியவன். நான் யாரு? சத்தமா சொல்லு. நான் மனுஷன். நான் மாறக்கூடியவன். மாறமா இல்லையா? சொல்லுங்க. ஆமா, ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறோமா இல்லையா? பச்சொந்தி கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு மாறும் நிறத்தை. நம்மளாம் முகத்தை பார்த்தோடனே நம்ம என்ன பண்ணிடுறோங்க? நம்ம நிறத்தை மாற்றிடுறோம். இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குதா? இப்போ முடிஞ்சது போ சொல்லி. சார், அது ஓடுற வரைக்கும் ஓடட்டும். கர்த்தர் சொல்றார், நான் யாரு? மாறாதவர். சொல்லுங்க, நான் யாரு? மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள், யாக்கோப்பின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. என்ன செய்யல? ஏன் நிர்மூலமாகாம இருக்கீங்க தெரியுமா? நிர்மூலம்னா என்ன? முழுசும் அழிஞ்சு போறது. முழுசும் அழிஞ்சு போறதுக்கு தான் பேர் என்ன? நிர்மூலம். இந்த பாடுபட்டுக்கிட்டு, வேதனைப்பட்டுக்கிட்டு, சஞ்சலப்பட்டுக்கிட்டு, வியாதியை சுமந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன? சிறையிருப்பு. ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். நீங்க சிறையிருப்பில் இருக்கீங்க, ஆனா நீங்க முற்றிலும் என்ன ஆகல? நிர்மூலமாகாம இருக்கிறீங்க. யார் காரணம் தெரியுமா? நான் மாறாதவர். நான் தான் காரணம். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் என்ன பண்ணீங்க? இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட சொல்றாரு, நீங்க பிதாக்களின் நாட்கள் இருந்து என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். அவர்களை விட்டு என்ன பண்ணீங்க? விலகி போனீர்கள். எதை விட்டு விலகி போனோம் சொல்லுங்க? அவருடைய கட்டளைகளை விட்டு என்ன பண்ணோம்? நம்ம ஆண்டவர் சொன்னா முழு இருதயத்தோடு என்ன தேடுன்னு சொன்னாரா? சொன்னாரா இல்லையா? முழு இருதயத்தோடு, அப்புறம் முழு பலத்தோடு, அப்புறம் முழு ஆத்மாவோடு நம்ம செய்யறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நாம் அவரிடத்துல அன்பு கூர்ந்து அவரை ஆராதிக்கிறோமா? இல்லை. எது எதுக்கும் என்ன செஞ்சிடறோம்? நம்ம உள்ள வந்துட்டு போறதுக்கு இடம் கொடுத்துட்றோம். அதனால நம்ம கற்பனைகளை என்ன பண்ணல? கை கொள்ளல. படிங்க. அவைகளை விட்டு விலகி போனீர்கள், என்னிடத்திற்கு திரும்புங்கள். என்ன சொல்றாரு அவரு? எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட திரும்புங்க, அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன், நானும் அப்பொழுது உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதுதாங்க நம்ம நம்பிக்கை. நம்பிக்கையுடைய சிறைகளேன்னு சொன்னார்ல. எது நம்பிக்கை?
பாவத்தை விட்டு நம்ம எதுக்கெல்லாம் கீழ்ப்படியாம போனோமோ அதையெல்லாம் அறிக்கையிட்டு விட்டுட்டு அப்பா அப்படின்னு அவர்கிட்ட வந்தா அவர் மகனே மகளே அப்படின்னு என்ன செய்யறாரா? நம்ம கிட்ட திரும்பி வராரா? இல்லையா சொல்லம்மா? இளைய குமாரன் எல்லாத்தையும் கொண்டு போய் அழிச்சிட்டான். எல்லாத்தையும் கொண்டு போய் அழிச்சிட்டான். மூத்த குமாரன் என்ன சொல்றான்? அவனை உள்ளே விடக்கூடாது. யார் தெரியுமா மூத்த குமாரன்? நாம தான். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்ல, நாமெல்லாம் யாருங்க? ஆமா. நம்ம கொண்டு எதையா அழிச்சிட்டு வந்துட்டோமா? இல்லை. இப்ப இளைய குமாரன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறான்? அழிச்சிட்டு வந்திருக்கிறான். சிறையிருப்புக்குள்ள இருக்கிறான். இப்போ வேதனையில வாழ்றான். பண்ணி தவிடு கூட உனக்கு என்ன செய்யலைங்க? கிடைக்கல. இப்ப புத்தி தெளியுது. புத்தி தெளிஞ்சோன்னா யாருக்கிட்ட திரும்புறான்? அப்பா கிட்ட திரும்புறான். வர்றான். வீட்டு வாசலுக்கு வந்த உடனே இப்ப யார் ஓடி வந்தா? மகன் நடந்து வரான், அப்பா ஓடி வராரு. அல்லேலூயா. நீ அப்பாவை, நீ வசனத்தை விட்டு எங்கெல்லாம் நீ தப்பு பண்ணிருக்கிறியோ அந்த இடத்துலலாம் நீ உண்மையை உணர்ந்து மனசாட்சியின்படி நீ மனம் திரும்புவாயானால் நீ ஒரு அடி வைச்சா கர்த்தர் உன்னை நோக்கி 100 அடி வைத்தும் பக்கத்தில் வரக்கூடிய ஆண்டவர் ஆற்றல் உள்ளவராக இருக்கிறார். உன் பக்கம் திரும்புகிற தெய்வம், திரும்புகிற தெய்வம். திரும்பு, நான் உன்னிடத்துல நான் திரும்புகிறேன். தொடர்ந்து வாசிங்கம்மா. நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும்? போதும், அதுக்கு அடுத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கல. நீங்க பின்னால போய் படிச்சுக்கோங்க. அடுத்து லேவியராகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 41வது வசனம், 42, 43, 44, 45 வரைக்கும் படிங்க. லேவியராகமம் 26. 43 சார். 26ஆம் அதிகாரமா? 41 படிங்க. அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து. நாம எப்படி நடக்கிறோமோ அப்படிதான் கர்த்தர் நமக்கு நடப்பார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. சில நேரத்தில் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பெற்றவங்க கிட்ட எதிர்த்து நிற்பாங்க. என்ன பண்ணுவாங்க? பெற்றோர் சில கொஞ்சம் நாள் பார்ப்பாங்க, தாங்க முடியாது. இவங்களும் என்ன பண்ணுவாங்க? கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாது. வேலை பார்த்துட்டு நேசிக்க வேண்டிய தகப்பன் தாய் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க? எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதே தாங்க கர்த்தரிடத்துலையும். நீங்கள் எதிர்த்து நின்னீங்க, ஆகவே நானும் என்ன பண்ணினேன்? எதிர்த்து நின்னேன். அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால். நல்ல, இதுதான் ரொம்ப எனக்கு வருஷத்துக்கு முன்னாலேயே கர்த்தர் எனக்கு நொத்தினார். நம்மெல்லாம் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன தெரியுமா சொல்கிறோம்? அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி? ஆமாம், எனக்கு மட்டும் ஏன்? நான் என்னதான் அப்படி பெரிய பாவத்தை செஞ்சிட்டேன், நான் என்னதான் பெரிய பொல்லாப்பை செஞ்சிட்டேன், நான் என்னதான் கர்த்தருக்கு பெரிய துரோகத்தை. யாருமே இந்த உலகத்தில் என்ன பண்ணுறது கிடையாதுங்க, செஞ்ச தப்ப ஒத்துக்கிறதே. உணர்ந்து தான் ஒத்துக்குவோமே, ஒத்துக்கிறதும் கிடையாது, உணர்றதையும் கிடையாது. உடனே அடுத்த ஆள் இவங்க மட்டும் இப்படி செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டேன். இப்படி தான் நம்ம ஆதாம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க, நடந்து போய்கிட்டு இருக்குது. எங்கிட்டயே ஏன் இப்படி பிரசங்கம் பண்ணேன்னு கேளுங்களேன். விசுவாசிங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க, அதனால நான் பிரசங்கம் பண்ணினேன். அப்படிலாம் நான் பிரசங்கம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, கவனிங்க. நான் யாக்கோபோடே நல்லா கவனிங்க என்ன சொல்றாரு. யாக்கோபோடே அதுக்கு முன்னால வசனத்தை படிங்க. அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு. எதை அறிக்கையிடணுமா? எதிர்த்து நின்றதை அறிக்கையிடணும். விருத்த சேதனம் இல்லாத, விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி, இருதயத்தை என்ன பண்ணணும்? தாழ்த்தணும். தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று தன்னுடைய அக்கிரமத்துக்கு கிடைச்ச தண்டனை நியாயம்தான்.
ஆனால் நாம் என்ன தெரியுமா சொல்லுவோம், அடுத்தவங்களுக்கு எவ்வளோ தண்டனை கிடைச்சாலும் இன்னமும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். என்ன கொஞ்சம் ஆட்டமா ஆடுனா அனுபவிக்கிட்டோம். இப்போ கடவுள் என்ன பண்ணியிருக்கிறார், சும்மாவா ஓட்டுவார். ஆனால் நமக்கு அதே பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் என்ன பண்ணிக்க மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, நீ செஞ்ச அக்கிரமத்தினால தான், உன்னுடைய மீறுதலினால தான், வேத வசனத்துக்கு நீ செவிசாய்க்காததுனால தான் உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. நான் இதை சந்திச்சிருக்கேன், இந்த வேதனையை சந்திக்கிறேன், இந்த கஷ்டத்தை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணுமா, ஒத்துக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க, என்ன பண்ணணும், ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒத்துக்கொண்டு நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன். நல்லா கவனிங்களே, இங்க என்ன சொல்றாரு, நீ ஒத்துக்கிட்டேன்னா நான் உடன்படிக்கையை நினைப்பேங்கிறார். முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை நான் என்ன பண்ணுவேன், நினைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ நாமெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறது நாம் செஞ்ச புண்ணியத்தினால அல்ல. ஹலோ, நம்ம செஞ்ச ஒவ்வொரு தப்புக்கும் தண்டனை கிடைக்கிற மாதிரி இருந்தால் நேரம் செத்து போயிருக்கணும். ஆனால் உயிரோடு இருக்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். ஏன், அவர் கர்த்தர். அவர் எதை பார்க்கிறவர், உடன்படிக்கை பார்க்கிறவர். வாசிங்க 45 44 படிங்கம்மா. 44 மறுபடியும் படிங்க. நடுவில் ஒரு வசனம் இருக்குங்க சார், படிங்க. தேசத்தையும் நினைப்பேன். தேசம் அவர்களாலே விடப்பட்டு பாழாய் கிடக்கிறதுனாலே தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். அவர்கள் என் நியாயங்களை அவமதித்து அவர்களுடைய ஆத்துமா என் கட்டளைகளை வெறுத்தபடியினால் அடைந்த தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்வார்கள். அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும், நல்லா கவனிக்கணும், எங்க இருந்தாலும் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும், எப்போ இந்த நியாயம்னு ஒத்துக்கிட்டதுக்கு பிறகும் எங்க இருக்கிறாங்க, சொல்லுங்க, எங்க இருக்காங்க, சத்துருக்களுடைய தேசத்தில் இருக்காங்க. தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்காததாகவும், நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும், நிர்மூலமாக்கத்தக்கதாகவும், நான் அவர்களோட பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும், நான் அவர்களை கைவிடவும், இந்த வசனம் புரிஞ்சுதான், வெறுக்கவும் மாட்டேன். ஏன் வெறுக்க மாட்டாரா, நான் கைவிடவும் மாட்டேன், வெறுக்கவும் மாட்டேன். சொல்லுங்க, ஆண்டவர் கைவிடவும் மாட்டாரு, வெறுக்கவும் மாட்டார். ஏன், அதே வசனம் பைபிள், அந்த வசனத்திலே அர்த்தம் இருக்குது. நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும், நான் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கவும், நான் அவர்களை கைவிடாமலும் வெறுக்கவும் மாட்டேன். கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். அப்போ கைவிட்டார்னா நிர்மூலமாயிடுவோம். நல்லா புரிஞ்சுக்கணும். கைவிட்டார்னா, வெறுத்தார்னா நாம் என்ன ஆயிடுவோம், நிர்மூலமாயிருவோம். அதுக்கடுத்து என்ன ஆயிரும், உடன்படிக்கைக்கு அபத்தம் வந்துடும். ஹலோ, நம்மளை கர்த்தர் வெறுத்தாருன்னா, நம்மளை கர்த்தர் கைவிட்டாருன்னா நம்ம என்ன ஆயிடுவோம், அழிஞ்சே போயிடுவோம். ரெண்டாவது என்ன ஆகும், கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு என்ன உண்டாகும், அபத்தம் உண்டாகும். அதனால நீங்க நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும், நீ கர்த்தருடைய என்னுடைய உடன்படிக்கை அபத்தமாகாமல் அதை நிலைநிறுத்தப்படவும் உங்களை நான் வெறுக்கவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். எவ்வளோ நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு விஷயம் நமக்காக, இன்னொரு விஷயம் அவருக்காக. நல்லா கவனிக்கணும்.
நிர்மூலமானா யாருக்கு வேதனை? நாம் அழிஞ்சு போயிடுவோம், அவருக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. அப்போ நாம நிர்மூலமாகாம இருக்கிறது யாருக்கு பாராட்டுற கிருபை? கர்த்தர் நம்ம மேல வைத்த இரக்கம். நாம நிர்மூலமாக கூடாதுங்கிறதுக்காகவும் இது நமக்காக. ரெண்டாவது, என்னுடைய உடன்படிக்கை அபத்தமாய் போய்விடக்கூடாது. இது யாருக்காக? அவருடைய நாமத்தின் மகிமைக்காக. ரெண்டும் ஈக்குவலா வைக்கிறாரு பாருங்க. இதுதாங்க தேவனுடைய அன்பு. இது எப்படி உங்களுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. தன்னுடைய உடன்படிக்கை எப்படி அபத்தமாக கூடாது என்பதை கவனமாயிருந்து அந்த உடன்படிக்கை காப்பாற்றுவதற்கு என்னெல்லாம் செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரோ, அதே போல நீங்கள் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதற்காகவும் அவர் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். நீ எப்படி சொல்றது? ஏன்னா எல்லாரும் வாயிலிருந்து அல்லேலூயா வரல, புரியல. என் பேரு கெட்டு போகாம இருக்கு. என்னங்க? என் பேரு இந்த ஊர்ல கொல்லப்பட்டியில ஹவுசிங் போர்டுல கெட்டு போக என் பேர் எந்த அளவுக்கு உயர்த்தப்படணும்னு நான் ஆசையா இருக்கிறேனோ, அதே போல நீங்க யாரும் அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுலையும் நான் கவனமா இருக்கிறேன். இப்ப புரியுது? அதாவது நாமெல்லாம் இப்படிதான் இருப்போம், எதுல ஒண்ணுல தான் கவனத்தை செலுத்துவோம். அடுத்தவங்க எக்கேடு கெட்டு போனா என்ன, என் பேர் என்ன செய்யக்கூடாது? கெடக்கூடாது. அதுக்காக எதை வேணாலும் சொல்றதுக்கு நாம இன்னைக்கு ரெடியா இருக்கிறோம். என் பேர் மட்டும் என்ன இருக்கக்கூடாது? கெட்டு போயிடக்கூடாது. யாருக்கிட்டையாவது எதையாவது சொல்லிட்டா கூட நாம என்ன பண்றோம்? மறுபடியும் அங்க போய் அதை நிரூபிச்சு நான் என் மேல என்ன கிடையாது, தப்பே இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுல நாம என்ன பண்றோங்க? ரொம்ப ரொம்ப குறியா தீவிரமா இருக்கிறோம். ஆமா தானா இல்லையா? சொல்லுங்க. உங்களை குறித்து யாரோ தப்பா சொல்றாங்கன்னு உங்களுக்கு ஒரு காதுக்கு விஷயம் வருது. சுகந்தா சாரை தப்பா நினைச்சிருச்சு. நான் சுகந்தாவை பத்தி என்னமோ தப்பா சைனி அம்மா கிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிற விஷயம் என் காதுக்கு வருது. இப்ப நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? இன்னும் புரியலையா? சுகந்தா நேத்து 100 ரூபாய் சர்ச்சில் திருடிட்டு போயிட்டா அப்படின்னு சைனி அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற விஷயம் சுகந்தாவுக்கு